Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவி சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் நான் பண்ணியிருக்கக்கூடிய பேங்கிள் இந்த சாரீக்கானது தான். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னாக்கா மெரூன் கலரில் மாந்துளிர் கலர் கலந்து இருக்கும். ஸோ இந்த ஷேடே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாந்துளிர் கலர் வந்து கலந்து இருக்கிற அந்த க்ரீன் ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த சாரீ எடுத்தேன். ஸோ இந்த சாரீ பற்றின டீட்டெயிலும் இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து 100 days ப்ளவுஸ் டிசைன் சேலஞ்ச் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதனுடைய அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ இதுதான் நான் சாரீ. ஸோ இந்த சாரீக்கு நான் என்ன சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஸோ நான் பண்ணியிருக்க பேங்கிள் இதுதான். அட்டகாசமாக இருக்குதுங்களா? ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஒரு காடா பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காடா பேங்கிளில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க உள்ளே பாருங்கள் ரேப் பண்ணியிருக்கேன். என்ன கலர் ரேப் பண்ணியிருக்கேனாக்கா இந்த சாரியோடைய இந்த மெரூன் கலரும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலருமே வந்து நான் ஆஃபில் ரேப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கலரும் சென்டராக ஒரு இடத்துல வந்து ஒரு கிளிப்டு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேவ்டு கிளிப்டு ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், கார்னரில் பால் செயின்ஸ் கொடுத்துட்டு ஐ ஷேப் கிளிப்டு ஸ்டோன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு பால் செயின் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட்டாக அதே தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஸோ இங்கே க்ரீன் இருக்குது, அதனால் அந்த க்ரீன் ஃப்ளவரை இங்கேயும், இங்கே மெரூன் இருக்குது, இந்த மெரூன் ஃப்ளவரை அங்கேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் சென்டரில் அந்த ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இது ஏன் இந்த டிசைனை நான் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா நான் என்னுடைய ப்ளவுஸ் டிசைனில் அந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ப்ளவுஸில் வந்து நான் இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த டிசைன் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இதுலேயுமே அதனுடைய ஹேங்கிங்ஸுமே இதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு மேட்சாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த இதை பண்ணினேன். ஸோ சென்டர் இதனுடைய ஹேங்கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா பாருங்கள், ரிங் செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிங் செயினை யூஸ் பண்ணி நான் மேலே யூஸ் பண்ண அதே ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி திரும்ப கீழே ஹேங்கிங்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். இது பியூர்லி என்னுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ பட் நான் விரும்பலை. நான் ஹேண்ட்மேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு பேங்கிளும் நான் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாரீக்கு மேட்சாக நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். சாரியோடைய ப்ளவுஸ் டிசைனுக்கு மேட்சாகவும் நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் இன்னொரு இயரிங்குமே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுவும் அதே கலரில் அதே மாதிரி அந்த இயரிங்குமே நான் ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் அந்த சில்க் த்ரெட் பேங்கிள் சில்க் த்ரெட்லேயே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இதை நான் மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய பேங்கிள்ஸ் எப்படி இருந்தது, என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்களுடைய சாரீக்கு யூனிக்கான டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28வது டிசைன். நான் சில்க் த்ரெட் பேங்கிள் டிசைன் போட்டது 28வது டிசைன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 27 டிசைன்ஸ் நான் வச்சுருக்கேன் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். ஸோ இது 28வது ஒன் மோர் கலெக்ஷன் என்னுடைய பேங்கிள்ஸில் ஆட் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.